ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு எல்லாருக்குமே தெரியும், விஜயனோட அந்த பிரச்சாரம் எப்போ, மக்கள் சந்திப்பு எப்போ, அவர் எப்போ வெளியே வருவார், இப்படி நிறைய கொஸ்டின்ஸாகவே இருந்தது. ஒருவேளை டிசம்பரில் நடக்குமா, இல்லை ஜனவரியில் நடக்குமா, இல்லை நடக்கவே நடக்காதா அப்படின்றதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. பட் ஃபைனலாக எதிர்பார்க்காததை எதிர்பாருங்களான்ற மாதிரி தான் இன்றைக்கி தாவேக்கா சார்பில் சேலத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மக்கள் சந்திப்புக்கான பிரச்சாரத்துக்கான விஜய் அண்ணா வரப்போகிறத பற்றி. ஏன்னா டிசம்பர் 4 அஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் டேட்டு மட்டும்தான் இல்லை. பட் டிசம்பர் அன்னைக்கு மக்கள் சந்திப்பு உறுதி, விஜய் அண்ணா வெளியே வரப்போகிறாரு. இனி கலக்கம், கதறல், சவுண்ட்ஸு, ஊப்பிகள் எல்லாமே இனி கதற போகிறாங்க. ஏன்னா விஜய் அண்ணா இந்த செப்டம்பரில் நடந்த அந்த 27 கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவோட இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் பிரச்சாரம் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், விஜய் அண்ணா முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார், கட்சி க்ளோஸ் அப்படின்னு நிறைய ஊப்பிகள்லாம் கதறிட்டு இருந்தாங்க. சரி, இவரும் பொறுமையாக இருந்தார். நீங்கள் கதறுங்கடா, எவ்வளோ கதறீங்களோ கதறுங்க இருந்தார். இப்போது டிசம்பர் ஃபைனலாக சேலத்தில் மக்கள் சந்திப்பு இருக்குது. பட் என்னன்னா டேட்டு மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகல. அவங்க கேட்டது 4 அப்படி சம்திங் கேட்டிருந்தாங்க. பட் அப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் மறுத்துட்டாங்க. ஏன்னா இந்த டேட்டில் கொடுக்க முடியாது, கார்த்திகை தீபம் வருது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதிக்கான விசேஷம் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த டேட்டு தவிர்த்து வேறு எதனா ஒரு டேட்டு வச்சுங்கன்ற மாதிரி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னன்றதை கன்ஃபார்மாக சொல்லுவாங்க. டேட்டு மட்டும்தான் ஒன்று அஃபிஷியலாக தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மைதானம் தான். சினாலயப்பட்டின்ற ஒரு அந்த சிட்டி அது சேலத்தில். ஸோ அது பெரிய கிரவுண்ட் அது. அங்கே எத்தனை பேர் வருவாங்கன்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா காவல்துறையினர் எத்தனை பேர் அங்கே வருவாங்கன்றதுலாம் கேட்டுருக்காங்க. பட் அது கொஸ்டினில் எவ்வளோ பேர் மக்கள் வருவாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. இந்த விஜயண்ணான்ற சொல்லும் போது அப்போ அங்கே எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அங்கே எத்தனை பேர் வருவாங்க, அங்கே சேஃப்டி எப்படி பண்ணணுன்றதெல்லாம் A to Z பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாமே மாறி போச்சு டோட்டலாக. மக்கள் சந்திப்பு பண்ணுறது ரோட்லேயோ அப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மைதானம் தான். என்ன ஒரு ஸ்டேடியமும் மைதானம் மட்டும்தான். ஏன்னா எந்த பொலிட்டிக்கல் தலைவருக்கு இல்லாத ஒன்று தான் எங்கள் தளபதி நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் சேஃப்டி முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் இப்போ வர நாட்களில் மக்கள் சந்திப்பு பண்ணுறது. எங்கன்னா ஒரு ஸ்டேஜத்துலையும் மைதானத்தில் மட்டும்தான் நடக்கணும், ரோடில் கிடையாது. அதே மாதிரி ரோட் ஷோவுக்கும் அனுமதி கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அதையும் தாண்டி இப்போ எல்லாமே டிவிகே சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூஸ்டப் ஆகி அப்படியே தெம்பாக நிற்கிறாங்க. மக்கள் இளைஞர் அணி, மகளிர் அணி, அந்த 9 பேர் கொண்ட குழுக்கள் எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல்ல சேஃப்டி, அதுக்கப்புறம் தான் பேச்சு கீச்சு எல்லாமே கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போதைக்கு காவல்துறை 4 மட்டும்தான் மென்ஷன் பண்ணலை. இது எப்போன்றது டேட் இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். வந்துட்டாரு, பேசிட்டாருன்னா செம்ம அடி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கதறல் சத்தம்லாம் ரொம்ப இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் கேப் விட்டு நம்ம பேசினாங்க, எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் எடுத்து சேலத்தில் வச்சு அடிக்க போகிறாரு. சேலம் உங்களுக்கு தெரியும், சுற்று வட்டாரத்துலேயே அங்கே ஒரு மையப்புள்ளி அது. ஸோ அது முடிச்சுட்டு தான் வேலூருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேலத்தில் என்ன பேச போகிறாரு, எதை பற்றி பேச போகிறாருன்றது நம்ம அவ்யூஸாக தெரியும். போட்டு அடின்னு அடிக்க போகிறாரு. கதரெல்லாம் இன்னும் ஓவராக இருக்கும், கண்டென்ட் முக்கியமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா மக்கள் எப்போ விஜய் வருவார், எப்போ பேசுவார்ன்றது ஆவலாக இருக்காங்க. இப்போ அவர் வெளியே வந்துட்டார் இன்னும் பர்மிஷன் மட்டும்தான் கிடைக்கல. அவர் பேச ஆரம்பித்த அந்த ஒரு நொடி தான் இனி போகிற வர நாட்களில் அடி மேல் அடி இருக்க போகுது. இதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு தொடர்ந்து தான் இருக்க போகுது. அவரோட ஸ்பீச்சுக்கு தமிழ்நாடே வெயிட் பண்ணுது, அப்படி இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் அவர் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுருக்காரு. இந்த வருஷத்தில் என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் டேரெக்டாகவே அடிக்க போகிறாரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த விஜயண்ணா வேற, கரூரான சம்பவத்துக்கு பின்னாடி இப்போ விஜயண்ணா இருக்கிறது வேற. டோட்டல் அக்ரெசிவாக இருக்கார், பிரித்து மேய போகிறான்றது மட்டும் இல்லை. ஸோ நம்மளுக்கெல்லாம் ஃபுல் மீல்ஸு தான். ஏன்னா போட்டு அடி நடிக்கிற ஒருத்தனை எத்தனை பேர் எதுக்கு முடிஞ்சு எழுதிங்களா, சிங்கிள் மேனாக ஒருத்தராக எப்படி போகிறாரு மட்டும் பாருங்கள். ஏன்னா அவரோட ஸ்பீச்சுக்கு தான் எல்லாமே வெயிட் பண்ணுறோம். எதை பற்றி பேச போகிறாருன்றதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஆனால் மக்கள் சந்திப்புன்றது டிசம்பர் உறுதி. பட் டேட்டு மட்டும்தான் ஒன்றும் தெரியல. அதுக்கான அஃபிஷியலாக டேட்டு இன்னும் 2-3 நாள் கிடச்சிரும். ஏன்னா விஜய் வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார், நிறைய ஊப்பிகள்லாம் கதறிட்டு இருந்தாங்க. விஜய்
வீக்கெண்டை கம்பேக் கொடுத்து வர போகிறாரு. சும்மா சேலமே அதிர போகுதுன்றது தான் உண்மை. ஏன்னா அந்த மைதானன்றதெல்லாம் பத்தாது. ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ 2 லட்சம் பேர் கூட வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா தெருவாக இருக்கும் போது பார்த்து வருவோம். இது மைதானம் போது பிச்சிங் வரும் கூட்டம். ஸோ இந்த கூட்டம்லாம் பார்த்து இன்னும் வயிற்றுச்சல் அதிகமாகும். இதுக்கான வேலைகள்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் வீக்கெண்டெல்லாம் வர மாதிரிலாம் பிளான் கிடையாது. இன்னைக்கு கிடைக்கும் போதெல்லாம் வந்துட போகிறாரு. ஒர்க்கிங் டேஸ் இருந்தால் கூட அந்த ஒரு நாளில் என்னைக்காச்சும் வர போகிறாரு. இன்னும் 4 மாதத்துல எலெக்ஷனு. ஸோ அதனால் A to Z இன்னிலாம் ரெஸ்ட்டுன்றதே கிடையாது. இவங்க போட்டு அடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலைன்னு முடிவு பண்ணி இறங்கிட்டாரு. இதுக்கப்புறம் அடிதான். இதுக்கு பின்னாடி வந்து நிறைய வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வெளியே வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்காக தான் தமிழ்நாடே காக்குது. அவர் எப்போ வெளியே வருவார், அது மாதிரி அவர் எப்போ சிரிப்பார், எப்போ அவர் வண்டியில் ஏறுவார், அந்த கூட்டத்தை எப்போ பார்ப்போம் அதே மாதிரின்றதெல்லாம் மக்கள் அப்படி தாங்குறாங்க. இந்த மாதிரி பசங்களும் சரி, விச்சுவல் பாரிஸும் சரி, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்காகவும் அந்த பழைய மூமெண்ட் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வர போகிறாரு. ஆனால் இந்த வாட்டி சொல்கிறேன், இந்த வாட்டி தரமான சேவை இருக்குது. டிசம்பர்லேருந்து எலெக்ஷன் வரையும் அடி மேல் அடி